வாழ்க வளமுடன். இயற்கை நியதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. நம்ம எப்பவுமே மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க கொடுப்பாங்களா, அவங்களுக்கு குழந்தை இல்லையே, நமக்கு வருமா, நமக்கு ஏன் கொடுக்கல, இந்த எண்ணம் நிறைய பேர் இருக்கும். முதல்ல ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, மற்ற பொருள் மேலே நம்ம ஆசைப்பட்டால் நம்ம பொருளே போயிடும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். நான் வாணியம்பாடி போயிட்டுருந்தேன். அங்கே ஒரு அம்மா பேசியிருந்தாங்க. எனக்கு இவ்வளோ சொத்து வரும்னு நினச்சேன், இதெல்லாம் இப்போ வேறு ஒருத்தர் போயிடுச்சு உறவினருக்கு அப்படின்னாங்க. அப்போ சரிம்மா, வேறு என்னாச்சு, வீடு என்னாச்சு எதுன்னுலாம் கேட்டேன். இல்லைங்க, அப்புறம் அவங்க ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் பொறுத்து சும்மா அந்த வீடு திறந்து பார்க்கலான்னு பார்த்தேன். அப்போ நாங்கள் போயிருந்தேன், எங்கள் ஓரத்தி தான் அங்கே போயிருந்தேன். நாங்கள் அங்கே போனோடனே அந்த வீடு திறந்து பார்த்தா ஓட்டு வீடு தான். திறந்து பார்த்தா அவங்க சாப்பிட்டு அவங்க லாஸ்ட்டு சாகும்போது அந்த அம்மா எப்படி வச்சுருந்தாங்களோ அந்த பாத்திரத்தில் அரிசி எல்லாமே வச்சுட்டுருக்காங்க. ஆனால் 2 வருஷம் பொறுத்து திறந்து பார்த்தா கூட ஒரு வண்டு கூட வரல அப்படின்றாங்க. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. சரி, அப்புறம் என்னங்க என்ன, இல்லைங்க அதான் முடிஞ்சிச்சு, ஆனால் சொத்து தாங்க அப்படி போயிடுச்சுங்க. சரி, ஒரே ஒரு விளக்கம் சொல்லட்டுமான்னு. சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, சொத்தைய அவங்களுக்கே உறவினருக்கு ஈட்டானீங்க. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, இயற்கை யாருக்கு எங்கே எப்போ கொடுக்கணுன்றது அதுதான் டிசைட் பண்ணிக்குது. அது தெரியாமல் நீங்கள் நான் எனக்கு கொடுக்கல அப்படின்றீங்களே, அதன் விளைவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அதனால் இன்னொருத்தர் கொடுத்தது சொல்லாதீங்க. அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அவங்க எந்த பிறவியிலையோ அவங்க இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இறந்துட்டான்றீங்களா, குழந்தை இல்லாத அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த பிறவியில் அவங்களுக்கு மட்டும் அது போய் சேரணுன்றது. அது இயற்கையோட நியதி. அதை நீங்கள் மாற்ற முடியுமா? அதை விட்டுட்டு அவங்க எடுத்துக்கினாங்க இவங்க எடுத்துக்கினாங்கன்னு எதுங்க வீணாக பேசாதீங்க, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க எதுக்கு அங்கே போயிருந்ததுன்னா, இயற்கை அவங்க மூலிமா ஒரு நல்ல செய்தி இருக்கும். கோயிலுக்கு கொடுக்கலாம், வேறு யாருக்கும் உதவி பண்ணியிருக்கலாம். அது உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியாது. அதை பற்றியும் பேசக்கூடாது. இனி அந்த வார்த்தையை சொல்லாதுங்க. இன்றைக்கி நீ இந்த பிறவியில் கொடுத்தா 2வது பிறவியில் எத்தனாவது பிறவியில் உனக்கு அது சேரும், சேராது இருக்காது. நீ கொடுக்கல, அது உங்களுக்கு வரலையே, மற்றவங்களாம் போயிருக்கூடாதா? மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம்ல. அவங்க ஏன் கொடுக்கல? அவங்களுக்கு தெரியுது இவங்களுக்கு தான் கொடுக்கணும், அவங்க நல்லா செலவு பண்ணுவாங்க, எந்தெந்த இடத்துல எப்படி கொடுக்கணுன்ட்டு தெரிஞ்சு அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு நினைக்கிறீங்களே. முதல்ல அந்த எண்ணத்தை விடுங்க. நீங்கள் கொடுக்க பழகுங்க. இந்த பிரிவில் ஒருத்தர் கொடுக்க பழகுங்க. கையில் வச்சுன்னு கொடுங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா உறவுக்காருக்கே கொடுக்கட்டும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கட்டும், இருக்கிறத உங்களால் முடிஞ்சது கொடுத்து பாருங்கள். நீ ஒரு அடி வச்சா 10 அடி ஆண்ட முன்னாடி வைப்பான். அது தெரியுமா? நான் நிறைய அனுபவிச்சுக்கிறேன். வஸ்திரத்துலேயே ஆகட்டும், வஸ்திர தானத்துலேயே ஆகட்டும், பணத்துலேயே ஆகட்டும், எதுக்குமே நம்ம கொடுக்கும்போது டபுள் மடங்கு அல்ல, 10 மடங்கு கூட எனக்கு வந்துக்குது. எனக்கு 3 மடங்கு வந்துக்குது இப்போவே. அது உடனே முன்னெல்லாம் அடுத்த பிறவிங்குவாங்க. இப்போ இந்த பிறவிலே காட்டுது. இந்த பக்கம் கொடுத்தேன், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு உடனே பார்த்தா ஒரு 13 நாளே எனக்கு டபுளாக வந்துடுச்சு. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்க பழகுங்க, கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக இறைவன் எவ்வளோ கொடுக்குறான்ற அதையும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே தியானத்துக்கு வந்துக்கிறீங்கள, டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது, நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க, என் நம்பர் ஒன்றா குச்சிங்கன்ட்டு அவங்ககிட்ட சொன்னேன். ஆனால் அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் கூட இந்த பிரமிடுக்கு போனதுலேருந்து நீங்கள் சொன்னதை செஞ்சு பார்த்தேன், அதனால் நாங்கள் மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறதில்ல, யாராவது கொடுக்கலன்னா வேணாம், அவங்க யார் கொடுக்குறதோ கொடுக்கட்டோம், நம்ம அதை கேட்க உரிமை நம்மளுக்கு கிடையாது. நம்ம சம்பாதிச்சோமா, உன்னோட பணத்துக்கே நீ உரிமை கிடையாது, அது தெரியுமா? நீங்கள் இவ்வளோ சம்பாதிக்கல, மொத்த பணம் நீங்கள் சாவறதுக்குள்ளே யூஸ் பண்ணிட்டா போகிறீங்க, மீதின்னு வைக்கிறீங்கள. அதுக்கு தான் சொல்கிறேன், எப்போவுமே எனது எந்தங்களை மட்டும் நினைக்காதீங்க. எல்லாமே ஒன்றும் உழைப்புன்றீங்க, நீ ஒண்டியாக செய்கிறீங்க, அதில் எத்தனை பேர் உழைப்புக்குது? அதுக்கு சொல்கிறேன். அது மாதிரிலாம் எண்ணாமல் நம்ம நேர்மையாக வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு தேடி கொடுப்போம். அந்த நிகழ்ச்சியும்
நான் ஒரு முறை அடுத்ததில் சொல்கிறேன் எப்படி இது பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.